படிச்சீங்களா? படிச்சீங்களா? என்ன படிச்சீங்க? ஆசிரியப்பா என்ற எழுத்தில் முடிவது சிறப்பு. தன் தலைகளை மட்டும் ஏற்று வருகிற பாவகை எது? 13 அடிகளால் பாடப்படும் மறந்துடு. சும்மா சொல்றேன். ஆமா மறக்காது, சும்மா சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தன் தலைகளோடு சேர்த்து பிற தலைகளையும் ஏற்றுக்கொள்ள ஆசிரியர். அதுல தனக்கான ஆசிரியர் தலைகளை அதிகமாகவும் பிற தலைகளான கடித்தலைகளை குறைவாகவும் பெற்று வருது. அது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பழைய புக்ல அப்படிலாம் இருக்கிறது நியூ புக்ல 11th புக்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமும் கூட. கொஸ்டின்ல கேட்பாங்க, புரியுது இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆசிரியர் பாவின் அடி அறையறை 3 அடி முதல் சிறப்பதிகார மணிமேகலை எல்லாம் ஆசிரியர் பாவில் பாடுறதுக்கு காரணம், அது நிப்பாட்டி பாட முடியாது. தொடர்நிலை செய்யுளாக ஒரு பாடம் விரும்புறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அடிவரையவே தேவையில்லை. அப்ப என்ன பண்ணாங்க? ஆசிரியர் பால் எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை வெண்பாக்கம் எடுத்திருந்தா 12 பாடலுக்கு நிப்பாட்டி அடுத்த பாடலே அவர்கள் பாட வேண்டி இருந்தோம். அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல. அதனால என்ன பண்ணாங்க? அடிவரையறை இல்லாம சிலப்பதிகாரம்னா 5001 பாட்டு வரி, 5001 பாடல்களை தொடர்நிலை செய்யுளாக பாடப்பட்டது. புரியுதுலையா? அப்ப அதுக்கான காரணம் என்ன? பாவங்களுடைய இயல்பு. அது எழுதியப்பா அதாவது பாடலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் குழந்தை. துள்ளலோசையுடைய பாவகை தூங்கலோசையுடைய பாவகை அஞ்சிப்பா. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை ஒருவர் சொற்களை அடிதோறும் சொற்கள் துல்லாது தாழ்ந்த நடையிலும் ஓசை. ஓகேவா? ரைட். இங்க ஒரு டேபிள் பார்த்தோமா? பொது இலக்கணம். இப்ப செகண்ட் டேபிள். கவனிங்க, மனப்பாடம் பண்ண வேணாம், புரிதல் மட்டும் இருந்தா போதும். நோட்டை நேரா திருப்பி ரோமன் லெட்டர் 2 வெண்பாவின் வகைகள். என்ன பண்ணுறீங்க? வெண்பாவின் வகைகள். நைட்ல எவ்வளவு வரைக்கும் புரியுறீங்க? 12 மணி வரைக்குமா? வியந்து சொல்றாங்க. பாக்குறதுல ஏன் நிறைய படிக்கிறீங்களா, நிறைய படிக்க கொடுக்குறீங்களா அப்படின்னு அப்படின்னா இல்லையே. படிக்கலாம், நிறைய படிக்காம பேர் என்ன பார்த்தாலும் புக்கு வெயிமா இருக்காங்க. சொல்லிட்டு அப்ப 40 நாள்ல பாஸ் ஆயிடுவாங்க. இதே மாதிரி போச்சுன்னா 8 எக்ஸாம் வருது நீங்களே பாஸ் ஆயிருக்கீங்க 40 நாள். அப்படியா? ஆமா கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் தான் கரெக்டான டைமிங். நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்கனாலும் நீங்க படிப்பு முடித்த சிந்தனை வரணும்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆமாதானே? அதனால இப்ப இந்த டைம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி நீங்க அடுத்து ஸ்கூல் போயிட்டா கூட அப்பப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்ப நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை எழுதி பார்த்து சார் டிஸ்கஷன் அப்பப்ப கூகுள் மீட்ல எல்லாம் போடுவாங்க அடிக்கடி. அந்த மாதிரி கூகுள் மீட்ல போட்டு நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் வர வரைக்குமே அந்த தொடர்ந்த பயிற்சியில் இருந்தோம்னா கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கி இதுல எலிஜிபிள் ஆயிடும், பிரச்சனை இல்லை. ஆனா எக்காரணம் வந்து இடையில நீங்க ஒரு 10 நாள் கேப் விட்டீங்க, எதையுமே படிக்காம கேப் பட்டு விட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் மறந்துடும். அடுத்து நீங்க எடுத்து பார்க்கும்போது எல்லாமே புதுசாவே தெரியும். புரியுது இல்லையா? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்களா, அதேதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. திரும்ப ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், இல்லைனாலும் திரும்ப நம்ம சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அது அப்ப படிப்பதை காட்டிலும் அசை போடுவது ரொம்ப 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 முக்கியம். புரியுது இல்லையா? ஏன்னா இப்ப எனக்கே ஆசிரியர் சொன்னது அப்படிதான். காந்தி வந்து ஒரு பேராசிரியர் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ படிச்ச விஷயத்த அப்ப ஞாபகப்படுது. பஸ்ல போறியா, டிராவல்ல போறியா, என்ன படிச்சோம், என்ன பாட்டு, எதாவது ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. கோயிலுக்கு போறியா, ஆழ்வார்கள் பாசுரம் தான் பாடு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையா, பெருமாள் உனக்கு பிடிக்குதோ பெருமாள் பாடு. ஏதோ பாடுறதுக்காக புண்ணியம் கிடைக்கும், பக்தி இல்லாட்டி கூட. உனக்கு சொல்றது புரியுதா? நீ பக்திக்காக பாட வேணாம், பாட்டு உனக்கு மறந்துடக்கூடாதுன்னு பாடு. புரியுது இல்லையா? குலசேகர ஆழ்வார் பாட்டுலாம் அப்படிதான் படிக்குது. கடவுள் பக்தி இல்லாட்டாலும் அது என்னது, அந்த இலக்கிய நயத்துக்காக அதை பாடி பயிற்சி பெறுது. இப்ப 2வது டேபிள் ரொம்ப சிம்பிள், ஆனா
இத புரிஞ்சுக்கிறதுக்கு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நான் டேபிள் எப்படின்னு சொல்றேன், டேபிள்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதுல ஃபில் பண்ண சொல்றேன். நம்பர் சிம்பிள் தான், வகை வகையான விளக்கம்லாம் கிடையாது. ஆனா புக்ல போனீங்கன்னா விளக்கமா சாகடிப்பான். என்ன சொல்ல வரான்னு கடைசி வரைக்கும் தெரியாது. புரியுது இல்லையா? டாபிக்ல திரும்ப விஷயங்களை போட்டு குழப்புவாங்க. ஆனா ஷார்ட்கட் மெத்தட்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ப செகண்ட் டேபிள் என்ன சொல்லிருக்கேன்? வெண்பாவின் வகைகள். ஓகேவா? இத 3 காலம் பிரிக்கும். நோட்ட நேரம் தான் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு வெண்பாவின் வகைகள். ஓகேவா? இரண்டாவது காலம் அடிகள். மூணாவது காலம் என்னது? தனிச்சொல். இங்க பாருங்க, இதுதான் நம்ம கொஞ்சம் பெருசா எழுத போறோம். இங்க நம்பர் போட போறோம், இங்க சிம்பிள் போட போறோம். அப்ப நம்பருக்கு சிம்பிளுக்கு சின்ன காலம் இருந்தா போதும். இங்க நம்ம புதுசா பேர் எழுதுவோம்ல வெண்பா, இது கொஞ்சம் பெரிய காலம் ஆச்சு. சொல்றது புரியுதா? வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா எத்தனை வகைப்படும்? அதான் நான் சொன்னேன், 7 வகை. நீட்ட காலம் ஒன்னொன்னுக்கும் குரல் வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா, கடி வெண்பா. ரெண்டு வெண்பா மொத்தம் எத்தனை வகைப்படும்? வெண்பா மொத்தம் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். ஓகேவா? எழுதிட்டீங்களா? எழுதுங்க. எழுதணுமா இப்பதான் கேக்குறீங்களா? இனிமேல் சீக்கிரம் இது மாதிரி போட்டு டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. கோடு கோடா போட்டு குரல் வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. அடுத்த ரெண்டுல சிந்தியல் எடுத்துறோம். நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்கருடை வெண்பா. அந்த பக்கருடைய பிரிச்சா பல் கூட்டல் தொடை. அப்ப பக்கருடை பல் கூட்டல் தொடை களி வெண்பா. பக்கருடை பல் கூட்டல் தொடை. பல தொடைகள் சொல்றோம்ல. எழுதியாச்சா? ஓகேவா? இது எடுத்துருவா? எடுத்துறேன். இது நான் டேபிள் ஃபில் பண்றப்ப காட்டுறேன். இப்ப இங்க கவனிங்க. ஓகேவா? நெல்லுக்கு இறைத்த நீர் படிச்சிருக்கீங்களா? வாய்க்கால் வழியோடி. அப்புறம் ஆங்கே
புசியுமா தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு. அடுத்து இத சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த பாட்டு என்னப்பா அமைப்பை வச்சு சொல்லுங்க. அப்ப இது பார்த்தோன்னு சொல்லிடலாம் வெண்பா. இப்ப நான் வெண்பாவை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். உங்க புக்ல இருக்கும், நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு குழப்பம் ஒரு என்ன சாஸ்திரம் சொல்றேன். ஒண்ணு தனிச்சொல். எப்பயுமே கவனிய, ஒரு பாடல் அடியின் இரண்டாவது அடியினுடைய இறுதி சீர் தனிச்சொல்லா இருக்கும். எப்பவுமே இரண்டாவது அடியினுடைய கடைசி தான் தனிச்சொல் வரும். அங்க தனிச்சொல் வந்திருக்கின்றத நாம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? 3 சீர் முடிஞ்ச பிறகு அங்க ஒரு சிறு கோடிட்டு அச்சொல் காட்டப்பட்டது. அப்ப 3 சீர் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன கோடு போட்டு இந்த இடத்துல அந்த சொல்லை நம்ம எழுதியிருப்போம். இந்த சொல்லுக்கு பேரு தனிச்சொல். இது 95%, 97% கம்பல்சரி இரண்டாவது இறுதியில தான் வரும். எப்பயாவது ரொம்ப ரேரா மூணாம் அடியின் இறுதியில கூட வரலாம். அது ரொம்ப ரேர். நம்ம புக்ல அதெல்லாம் இல்ல. ஆனா வர்றது எங்க வரும்னா இரண்டாம் அடியினுடைய இறுதியில தான் கட்டாயம் வரும். அப்ப இந்த இடத்துல ஒருவேளை கோடு போட்டு இந்த சொல் எழுதிருக்கிறனால இது தனிச்சொல். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஒருவேளை இந்த இடத்துல கோடு போடல, போடாம அப்படியே மொத்தமா எழுதிருந்தாங்கன்னா அங்க என்ன வரல, தனிச்சொல் வரல அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப தனிச்சொல் என்பது ஒரு பாடலின் இரண்டாம் அடியினுடைய இறுதியில வரும். இரண்டாம் அடியில 3 சீர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கோடிட்டு தனிச்சொல் எழுதி காட்டப்பட்டிருக்கும். தனிச்சொல் என்ன புரிஞ்சுச்சா? புரியுதுலையா? அடுத்தது கவனிங்க. ஸ்கூல் புக்ல படிக்கும் போது ஒரு விகற்பத்தானும் இரு விகற்பத்தானும் மூவிகற்பத்தானும் பல விகற்பத்தானும் வரும் அப்படி வச்சிருக்கான். நான் ஏற்கனவே விகற்பம் என்று சொன்னால் மாற்றம் என்று சொல்லி கொடுக்குறேன். தொடை விகற்பங்கள், தொடை பெறுகிற மாற்றங்கள் மொத்தம் 5 × 7 = 35. இப்ப அதே விகற்பம் என்றால் மாற்றம் ஆயிட்டீங்க அப்படின்னா பாவனையில் விகற்பம் என்ற சொல்லுக்கு மாற்றம் என்பது பொருள் கிடையாது. இங்க விகற்பம் என்று குறிப்பிடுறது இரண்டாவது எழுத்தான எதுகையை. பாவனைன்னு சொல்லும் போது ஒரு விகற்பம், இரு விகற்பம், பல விகற்பம், மூவி விகற்பம் சொல்றது இரண்டாவது எழுத்தாக இருக்கக்கூடிய எதுகையை தான் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நல்லா கவனிங்க. நெல்லுக்கு இறைச்ச நீரு, நெல்லுக்கு இறைச்சி விட்ட நீரு சில நேரம் போய் அதுக்குள்ள வாழ்ற புல்லுக்கும் பாயும். நெல்லுக்கு எதாவது களைச்செடி வளர்க்கும்ல, அதுக்கும் பாயும். அது மாதிரி இந்த உலகத்துல நல்லவங்களுக்காக பெய்கிற மழை, அதனுடைய பயன் நமக்கும் கிடைக்கும். இப்ப நமக்காக மழை பெய்யுமா? நம்மளே யோசிக்கிறோம் மனசாட்சியோட, நமக்காக மழை பெய்யுமா? கண்டிப்பா பெய்யாது. அப்ப நம்மளை தாண்டி சில நல்லவர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக பெய்கிற மழை. அது நெல்லுக்கு இடையே வந்து புல் பயன்படுத்துவது போல நாமும் பயன்படுத்துறோம். அத புரியுதா? ஒரு புறத்துல இருக்கு அவருக்கு பன்முறையான பட்டுண்டு உலகம் அன்றின்றே மண்ணுக்கு மாறி வரும் மண். இந்த உலகம் ஏன் இன்னைக்கு நிறைய சுற்றுது, நிறைய இருக்குது. எவ்வளவு அக்கிரமம் நடக்குது, எவ்வளவோ அடிச்சாட்டியம் நடக்குது, எவ்வளவு ஊழல் நடக்குது, அப்பதானே. ஆனால் இந்த உலகம் கிடையாது. ஏன்னா நமக்காக இல்ல, நம்மை விட தியாக உற்றம் கொண்டு இன்னும் சில பேர் உலகத்தான் வாழ்றாங்க. அத புரியுதா? அவங்க சொல்றது அவங்களுக்காக இந்த உலகம் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா உலகம் என்னைக்கும் மண்ணோட மண்ணா போயிருக்கோம். அப்ப இந்த இடத்துல இருக்க சூழல் அதான். புரியுது? அப்ப நெல்லுக்கும் ஊத்துற நீர் புல்லுக்கும் பாயிற மாதிரி நல்லவங்களுக்காக பெய்த மழை அங்க இருக்கிற மற்றவங்களுக்கு அது பயன்படுது. இப்ப விகற்பம் என்று சொன்னால் இரண்டாவது இருக்க பாருங்க, நெல்லுக்கு புல்லுக்கு நல்லா எல்லோ. அப்ப இது எல்லாம் ஒரு விகற்பத்தானால் வெண்பா இல்ல இல்ல. ஒருவேளை இரண்டாவது எழுத்து
இங்க 2 இல்லு இருக்கு, இங்க ஒரு வேளை இக்கு இருக்கு, இங்க ஒரு வேளை இக்கு இருக்கு. அதை வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா இது ஒரு விகற்பம், இது ஒரு விகற்பம், இது விகற்பத்தான வெண்பா. புரியுதா? ஓகேவா? இது ஒரே விகற்பம். இப்ப இங்க 2 எதிரி 1, இங்க 2 எதிரி 2 அப்படின்னா இது எத்தனை விகற்பம்? இது விகற்பம் இல்ல. முதல் எழுத்துல 1, அடுத்த எழுத்துல 1, அடுத்த 2ல 3 அப்படி இருந்தா இது 3 விகற்பம். இல்ல இல்ல, முதல் எழுத்துல 1, இரண்டாவது எழுத்துல 1, மூணாவது எழுத்துல 1, நாலாவது எழுத்துல 1, ரெண்டாவது எழுத்து எல்லாத்துக்குமே வேற வேற. இது என்னது? 4 சொல்லக்கூடாது, பல விகற்பம். அவ பாடல் முழுவதும் இரண்டாவது எழுத்து ஒரே எதிரியை பெற்றிருந்தால் ஒரு விகற்பம். முதல் 2 அடி ஒரு எழுத்து, அடுத்த 2 அடி ஒரு எழுத்து இருந்தா இது விகற்பம். முதல் எழுத்து 1, இரண்டாவது எழுத்து 1, மூணாவது இருக்கிற 2 சேர்ந்து ஒன்னா இருந்தா விகற்பம். ரெண்டாவது எழுத்து எல்லாத்துலயுமே வேற 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 வந்துட்டா பல விகற்பம். அப்ப புரியுதா? நம்ம ஒரு விகற்பத்தானம், இது விகற்பத்தானம், பல விகற்பத்தானம். புரியுதா? தனிச்சொல் எங்க வரும்? தனிச்சொல் ஒரு இடத்துல வந்திருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு 3 சீர் முடிஞ்ச பிறகு ஒரு கோடிட்டு அச்சொல் எழுதி காட்டப்படும். அப்ப இந்த பாட்டு எது தனிச்சொல்? எது? இல். ஓகேவா? புரியுதா? பாக்கலாமா? எது மேடம்? அது தெரியாதா? எழுதுமா? அது புரிஞ்சுக்கிறீங்கல்ல? சரி, வேணும்னா நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது வேறுங்க தனிச்சொல் அப்படின்னு இரண்டாவது இறுதியா வரும். அது மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு கோடிக்கு காணப்படும். விகற்பம் என்றால் அது எதிரையும் குறிக்கும். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க அதை எழுதும் தேவையில்லை. அது மாதிரி எழுதிய ஆகும் தான் எழுதுன பிரச்சனை. எனக்கு பாட்டு எழுதுறது தான் புரியும், புரியாதுதான் எழுது. இப்ப தனிச்சொல்லி இருக்குல்ல சார், கண்டிப்பா இங்க பாருங்க 1, 2, 3, 4 எண்ணிக்கையில இதை பார்க்கலாம். இதே விகற்பம் இங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம். நெல்லுக்கு, புல்லுக்கு, நல்லா, எல்லோ, தொல்லுரையும் நம்ம பல விகற்பம். ஆனா அது நம்பர்ல சேர்க்க மாட்டோம். 1, 2, 3 இது மட்டும் தான் 1, 2, 3 பலவா அங்கேயும் எடுத்துக்கலாம். மூவிடங்கள் 3 இடங்கள். இது வந்து புரிஞ்சா போதும். மற்றபடி இதை வச்சு கொஸ்டின் வருமானா இல்ல, புரிதல் தான். ஆனா கேள்வி நம்ம போட்ட டேபிள்ஸ்குள்ள வரும். எழுதலாமா? மாத்தி வச்சிரவா போடுவீங்களா? ஓகேவா? இப்ப கவனிங்க. வெண்பா மொத்தம் 7 வகைப்படும். பொருள் வெண்பாவில இருந்து கலிவெண்பா வரைக்கும் உண்டு இல்லையா? அப்ப அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வெண்பா எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் பாடலாம்னு சொல்லி 2 to 12 அடி. அதை எப்பயுமே நினைவுல வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு வெண்பா சொல்லும் போதும் வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம படிக்கும்போது புக்ல அப்படிதான் இருக்கும். இந்த லாஜிக் விட்டு பட்சத்துல வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று. வெண்பா எத்தனை வரைக்கும் பாடலாம்? 2 to 12. புரிஞ்சுச்சுலையா? கவனிங்க. வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 2 அடியால் பாடப்பட்டு தனிச்சொல் இடம்பெறாமல் வருவது உரல் வெண்பா. ஏன்னா தனிச்சொல் வர்ற இடத்துல என்ன வராது? வார்த்தையே வராது. மேல 4 சீரு, கீழே 3 சீர். தனிச்சொல் வர்ற இடத்துல வார்த்தையே வராது. கரெக்டா?
அடுத்து பாருங்க, வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 3 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வருவது நேரிசை சிந்தியல் வெண்பா. நம்ம ஏற்கனவே சிந்தடி ஞாபகம் வச்சுக்கோமா, 3 சீரு இருக்கா. சிந்தியல்னா 3 அடியில பாடுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கவனிங்க, வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 3 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெறாமல் வருவது இன்னிசை சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 4 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வருவது நேரிசை வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 4 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெறாமல் வருவது இன்னிசை வெண்பா. அப்ப புரியுதா? 2 to 4 முடிஞ்சிருச்சு. மிச்சம் பேலன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கு? 2 to 4 முடிஞ்சிருச்சு. 4 பின் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 5ல இருந்து 12 வரைக்கும் பேலன்ஸ் அதானே. ஏன்னா 2 to 12 அடிக்கு பாடலாம்ல. அப்ப 2ல இருந்து 4 வரைக்கும் முடிச்சிட்டோம் அடி. அப்ப மிச்ச அடி எவ்வளவு நம்மளோட பேலன்ஸ் இருக்கு? அப்ப வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 5 முதல் 12 அடிகளால் பாடப்படும் வெண்பா பகருடை வெண்பா. நாங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கேன், தனிச்சொல் வந்தாலும் வரலாம், தப்பு கிடையாது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கலிவெண்பா 13 அடிகளால் பாடப்படும் வெண்பா கலிவெண்பா பிளஸ் ஆர் மைனஸ் தனிச்சொல் வந்தாலும் வரலாம், வரலைனாலும் தப்பு இல்லை. இது அப்படியே நீங்க ஃபில் பண்ணிட்டீங்களா? ஈக்குவல். நான் ஒண்ணு கூட உங்களுக்கு சொல்றேன், ஒரு யாரும் நோட்ல எழுதி வைக்க சொன்னா இது ஈஸியா இருந்தா கஷ்டமா இருக்கா? திரும்ப என்ன பண்ண சொல்ல, திரும்ப முதல்ல சொல்லவா? ஓகே, கவனிங்க. இப்ப குரல் வெண்பா, நேரிசை சிந்திய வெண்பா, இன்னிசை சிந்திய வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா, கலிவெண்பா என்ற வெண்பா மொத்தம் 7 வரைக்கும். ஒவ்வொரு வெண்பாவுக்கும் வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 2 அடிகளால் பாடப்படும் வெண்பா குரல் வெண்பா. இங்க தனிச்சொல் வராது. வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 3 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வருவது நேரிசை சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 3 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெறாமல் வருவது இன்னிசை சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 4 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வருவது நேரிசை வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 4 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெறாமல் வருவது இன்னிசை வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று 5 முதல் 12 அடிகளால் பாடப்படும் வெண்பா பகருடை வெண்பா. தனிச்சொல் வந்தாலும் வரலாம், வரலாறும் தப்பு இல்லை. அதே மாதிரி கலிவெண்பா 13 அடிகளால் பாடப்படும் வெண்பா கலிவெண்பா பிளஸ் ஆர் மைனஸ் தனிச்சொல் வந்தாலும் வரலாம், வரலாறும் தப்பு இல்லை. இப்ப நான் எழுதி காமிச்சிருந்த இந்த பா என்னப்பா? வெண்பால என்னப்பா? என்னப்பா? ஏன் 1 4 அடியால் பாடப்பட்டிருக்கு, 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் வந்திருக்கு. அப்ப 4 அடியால் பாடப்பட்டு 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வருவது நேரிசை வெண்பா. ஒருவேளை இந்த தனிச்சொல் வரலன்னா இன்னிசை வெண்பா. 3 அடியால் பாடப்பட்டு தனிச்சொல் வந்திருந்தா வெண்பா. 3 அடியால் பாடப்பட்டு தனிச்சொல் வரலன்னா 13 அடிகளால் பாடப்படும் வெண்பா கலிவெண்பா. 5 முதல் 12 அடிகளால் பாடப்படும் வெண்பா. ஓகேவா? அப்ப நம்பர் சிம்பிள் போட்டு புரிஞ்சுக்கிறோம்ல. இது உங்க ஸ்கூல் புக்ல ஒன்னொன்னுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, தனித்தனியா ஒரு பாட்டு கொடுத்துருப்பா. அந்த பாட்டு நமக்கு முக்கியம் இல்ல, இந்த பாட்டு வரி மனப்பாடம் பண்றதுல குறிக்கோளா இருக்க கூடாது, நமக்கு கான்செப்ட் தான் கொஸ்டின். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அப்ப சிம்பிள் லாஜிக் தானே, கஷ்டம் ஒன்றும் இல்லைல்ல. அடுத்து பண்ணலாமா? அடுத்து ரோமன் லெட்டர் 3 ஆசிரியப்பாவின் வகைகள். 3ஆம் டேபிள் அடிச்சிடவா? ஆசிரியப்பாவின் வகைகள். இங்க 3 காலம்லாம் வேணா, இப்ப 2 காலம்.
ஆனா இங்க நம்ம நம்பர் சிம்பிள் போடப்படுறது இல்ல, கொஞ்சம் எழுதணும். அப்ப 2 காலம் சரி சமமா. இப்ப நம்ம இங்க எழுதுற பக்கத்திலே ஓகேவா, ஒண்ணு ஆசிரியர் பாவின் வகைகள், ஆப்போசிட்ல அடிகள். நம்பர் சிம்பிள்ல இங்க எழுதணும். ஓகேவா, அப்ப சரி சமமா 2 காலம் பிரிங்க. சரி சமமா இங்க கொஞ்சம் நல்ல கேப் விட்டு எழுதணும். எனக்கு நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதோட அமைப்பையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப நல்ல கேப் விட்டு அங்க மாதிரி சின்ன சின்னதா போடக்கூடாது, கொஞ்சம் நல்லா காலம் பெருசா தெரிஞ்சுக்கணும். அது நல்லதுதான். ஓகேவா, இப்ப இந்த பாவை பார்க்கும்போது ஆசிரியர் பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று, அப்படி தங்கனமா வெண்பா பார்க்கும்போது வெண்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று, அது மாதிரி இங்கே சொல்றேன். ஓகேவா, முதல்ல எழுத வேணாம், முதல்ல கவனிங்க. அப்புறம் நான் டைம் தரேன், நீங்க எழுதிக்கணும். புரிஞ்சா போதும். புக்ல படிக்கிறப்ப கூட அவங்க சார் சொன்னாங்க இந்த மாதிரி 2 அமைப்புல இருந்து இந்த ஆசிரியர் பால் தெரியும் கேட்பாங்க. இப்ப கவனிங்க, ஆசிரியர் பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று, ஆசிரியர் பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று ஈற்று அயனடி முச்சீராகவும் ஏனைய அடி 4 சீராகவும் வரும். ஈற்றடினா கடைசி அடி, ஈற்று அயனடினா கடைசி அடிக்கு முந்தைய அடி. அர்த்தம் புரியுதா? அப்ப இந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, நான் இந்த இடத்துல அமைப்பு எழுதி காட்டுறேன். கரெக்டா இப்படி இருக்கும். அப்ப இது எல்லாம் எத்தனை சீரு? 4 சீரு. கடைசிக்கு முந்தைய அடி மட்டும் எத்தனை சீரு? 3 சீரு. கரெக்டா புரியுதா? அப்ப ஈற்று அயலடி முச்சி ஆசிரியர் பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று ஈற்று அயலடி முச்சீராகவும் ஏனைய அடி 4 சீராகவும் வருகிற ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா. சில நேரம் சீர அடியா கன்வெர்ட் பண்ணி குசிரியப்பா. 3 சீர் இருந்தா என்ன அடி, 4 சீர் இருந்தா என்ன? 3 சீர் இருந்தா 4 சீர் இருந்தா. அப்ப சீர அடியா கன்வெர்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டா ஈற்று அயலடி சிந்தடியாகவும் ஏனைய அடிகள் அளவடியாகவும் வருகிற ஆசிரியப்பா எதுன்னு கேட்டா நேரிசை ஆசிரியப்பா. அப்ப சீரா கேட்டாலும் சொல்ல தெரியணும், அடியா கேட்டாலும் சொல்ல தெரியணும். 2லயும் கொடுக்கணும், 2க்கும் கேட்பா. ஓகேவா, புரியுதா? எழுதுறீங்களா? ஒன்னொன்னா எழுதுறீங்களா? மொத்தமா எழுதுறீங்களா? பென்சில் அந்த மாதிரி இருந்தா ஆப்போசிட்ல என்னமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதுங்க. எழுதுங்களா?
அந்த படமா அடுத்தது பேரு இணைக்குறள் ஆசிரியப்பா. நம்ம எப்பயுமே ஒரு வார்த்தை வச்சுக்கிறோம், என்னது? ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று முதல் இறுதி அடிகள் 4 சீராகவும் இடையிடையே உள்ள அடிகள் 2, 3 சீர்களாகவும் வருவது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்டும் முதல் இறுதி அடிகள் 4 சி. தெரியுதா? இது ஓகே. இது தெரியுதா? புரியுதா? தெரியுதா? சரியா? எனக்கு இங்க தெரியல. இங்க பாருங்க, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று முதல் இறுதி அடிகள் எத்தனை சி? 4 சி. 4 சி வந்தா என்ன அடி? அப்ப அந்த இடத்துல அளவடின்னு போடுங்க. நீங்க இடம் பத்திரப்ப அந்த சைடு பிராக்கெட் போட்டு எழுதிக்கணும். இங்க பாருங்க, இடையில் உள்ள அடிகள் எத்தனை சீர் இருக்கும்? 2 சீராவும் 3 சீராவும். 2 சீர் இருந்தா என்ன அடி? இந்த இடத்துல குரல் அடி போடுவாங்க, இந்த இடத்துல சிந்தடி போடுங்க. இந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்படி இருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு 4 சி, லாஸ்ட் ஒன்னு 4 சி, இடையில உள்ளது 2 சி, இடையில உள்ளது 3 சி. கவனிங்க, முதல் இறுதி அடிகள் 4 சீராகவும் இடையிடையே உள்ள அடிகள் 2 சீர் 3 சீராகும். புரியுதா? ஃபர்ஸ்ட் 2 அடி 2 சீர்ல இருக்கா, அடுத்து 2 அடி 3 சீர்ல இருக்கா. ஆனா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எப்படி இருக்கு? 4 சீர். அப்ப முதல் இறுதி அடிகள் 4 சீராகவும் அளவடியாகவும் இடையிடையே உள்ள சீர்கள் 2, 3 சீர்களான குரலடி சிந்தடியாகவும் வருவது இணைக்குறள் ஆசிரியப்பா எனப்படும். புக்ல படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா தெரியும், புரியுதா? ஏன்னா அது என்ன புரியுது புரியாது. ஆனா நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டு எழுதும் போது கவனமா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா புக்ல போய் ஒரு டைம் படிங்க, கண்டிப்பா குழப்பம். அப்ப வந்து படிச்சீங்கன்னா ஈஸியா. ஓகேவா? அடுத்த படமா என்னாச்சு? எழுதிங்களா? இப்ப நிலைமண்டில் ஆசிரியப்பா இதே மாதிரிதான். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று எல்லா அடியும் 4 சீராக வருது. சிம்பிள். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று எப்படி வரணும்? என்னது அது? அளவடியா. அப்ப எக்ஸாம் எங்க பாருங்க, சில நேரம் அடியா கன்வெர்ட் பண்ணி கொஸ்டின் கேக்குறப்ப ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று எல்லா அடியும் அளவொத்து அளவடியாக வரும் ஆசிரியப்பா எதுன்னு கேட்போம். நிலைமண்டியில் ஆசிரியப்பா. கூட குறையெல்லாம் இல்ல, எல்லாமே 4 சீர்ல வந்துடும். சரிங்களா? லாஸ்ட் ஒன் என்னது? அடிப்படையில் ஆசிரியர். கவனிங்க, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று அடிகளை முன்பின்னாக மாற்றி பாடினாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் உள்ளது.
எந்த அடி எங்க வச்சாலும் மாறலாம், ஆனா அதுக்கு பொருள் ஓசையும் மாறவே மாறாது. அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது? அடிப்படை மட்டில ஆசிரியர். அப்ப எழுதிக்கோங்க. அடிகளை முன்பின்னாக மாற்றி பாடினாலும் அடிகளை முன்பின்னாக மாற்றி பாடினாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் வருவது. அடிகளை முன்பின்னாக மாற்றி பாடினாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் வருவது. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இது புரிஞ்சா? அப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு பெரிய டாபிக் பாவகை. அந்த பாவோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டு பொது இலக்கணம் ஒரு டேபிள்ல பார்த்திருக்கோம், ஆசிரியப்பாவுடைய வகை ஒருதுல பார்த்திருக்கோம், வெண்பாவின் வகை ஒருதுல பார்த்திருக்கோம். ஓகேவா? அப்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக். நீ என்ன பண்ணிக்கணும்? படிச்சிடணும். அப்ப ஃபுல் யாப்பு இலக்கணம் ஒரு விஷயம் கூட விடாம நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. அப்ப அதை படிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். ஒரு சின்ன டாபிக். இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம்பிள் क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? இப்ப இருக்கிற புது புக் கிராமர்ல இந்த நீ புக் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, அந்த புத்தகத்துல அது வரும். மனப்பாடம் பண்ணாம ஈஸியா அதை என்ன பண்ணணும்? புரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா தொல்காப்பியம் உயிர் வகை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடும். டாபிக் நேம் என்ன? தொல்காப்பியம் உயிர் வகை. தொல்காப்பியம் உயிர் வகை. படிச்சிடவா? ஓகேவா? இப்ப கவனி. தொல்காப்பியம் உயிர் வகை. தொல்காப்பியர் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்று உயிர்களை வகைப்படுத்திருக்கார். எக்ஸாம்பிள் ஒரு क्वेश्चन கேட்பாங்க. மூவறிவு உயிரின் அறிவு ஆற்றல் என்ன? நண்டு, வண்டு, தும்பி எத்தனை அறிவு உயிர்கள்? கரையான், எறும்பு, அட்டை எத்தனை உயிர்கள்? படிப்போம், மனப்பாடம் பண்ணுவோம், மறந்து போயிடும். சில நேரம் பொருந்தா இணை பொருந்திய இணையும் கொடுத்து இது இத்தனை அறிவு உயிர், இது இத்தனை இது பொருந்தான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இல்லைன்னா நமக்கு எக்ஸாமுக்கே நம்ம பொருந்தாம போயிடும். ஆமா இல்ல, அது பொருந்துதான் தெரியும். ஆமா இல்ல, அப்ப என்ன பண்ணலாம்? மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கணும். நான் தொல்காப்பியர் எப்படி சொன்னாலும் நான் அந்த மாதிரி நான் கிளீன் பண்றேன். நீங்க 10 நிமிஷம் தொல்காப்பியர் புரியுது இல்லையா? அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா, தொல்காப்பியத்துல உயிர் வகை குறித்து எந்த போர்ஷன்ல தொல்காப்பியர் பேசினாருன்னு கேட்பாங்க. தொல்காப்பியத்துடைய பொருளதிகாரத்துல மரபியல் என்கிற பகுதியில இந்த உயிரினங்களை வகைப்படுத்தி அவர் சொல்லியிருக்காரு. எழுதிக்கோங்க. பாயிண்ட் 1. தொல்காப்பிய உயிர் வகை குறித்து பேசும் பகுதி. தொல்காப்பிய உயிர் வகை குறித்து பேசும் பகுதி. தொல்காப்பியர் உயிர் வகை குறித்து பேசும் பகுதி. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உள்ள மரபியல் பகுதி. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உள்ள மரபியல் பகுதி. அந்த கேள்வி அப்படிதான் கேட்பான். தொல்காப்பியர் உயிர் வகை குறித்து பேசும் பகுதி எதுன்னு கேட்டா தொல்காப்பியத்தில் உள்ள தொல்காப்பியத்தின்
பொருளதிகாரத்தில் உள்ள மரபியல். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் உள்ள மரபியல் பகுதி. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இருக்கா? அதுல பொருளதிகாரம், அதுக்குள்ள இருக்க இயல் என்ன இயல்? மரபியல். அந்த மரபியல்ல இதை பத்தி பேசுறேன். ஆனா இன்னொரு கொஸ்டின் கேட்பா, உயிர் வகை குறித்து தமிழ்ல முதல்ல பேசுற தொல்காப்பியம். உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து முதலாக பேசியவர் புல்லாகி, பூண்டாய், புழுவாய். புல்லாகி, பூண்டாய், புழுவாய். இந்த வாடாகி, மண்ணாகி யார் பாடுறாங்க? வாடாகி, மண்ணாகி யார் பாடுறா? காரிமலர் பண்ணாரா? எங்க பாடுறார்? அதாவது இந்த மனித பிறப்புக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் இருக்குன்னு வர சொன்னாங்க. புல், பூண்டு, அப்புறம் புழு, அப்புறம் பறவை, அப்புறம் பாம்பு, அப்புறம் பல்மிருகம், தேவகணங்கள், அப்புறம் பூதங்கள், இதெல்லாம் மாறிதான் கடைசி மனுஷனாக கருதப்படுவாங்க. அப்ப புல்லாகி, பூண்டாய், புழுவாய் என்று உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து தமிழில் முதலாக பாடியவர் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் இருக்காரா? அவர்தான் முதல்ல பாடுறாங்க. உயிர் வகை குறித்து பாடுறது தொல்காப்பியர். உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து பாடியவர் மாணிக்கவாசகர். எழுதிய பாக்ஸ் போடுவோம். புல்லாகி, பூண்டாய், புழுவாய் என்று புல்லாகி, பூண்டாய், புழுவாய், புல்லாகி, பூண்டாய், புழுவாய் என்று புல்லாகி, பூண்டாய், புழுவாய் என்று உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து என்று உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து பாடியவர் என்று உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து பாடியவர் மாணிக்கவாசகர். திருவாசகம். காலம் இப்படி தெரியும். கவனிங்க, இந்த காலமும் இந்த காலமும் சின்னதா இருக்கட்டும். நடுவுல இருக்க காலத்தை நம்ம நிறைய எழுத போறோம். இது பெருசா இருக்கு. சொல்ல புரியுதா? தெரியுதா? ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு. நம்ம எத்தனை அறிவு? மனிதர்கள் 6, பறவை விலங்குகள் 5 அறிவு. சொல்றோம் இல்லையா? அப்ப எதை வச்சு அறிவுகள் அந்த அறிவுகளில் பகுக்கப்படுது அப்படின்றத பார்ப்போம். எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று அறிவு, இரண்டாவது அறியும் ஆற்றல், மூணாவது எடுத்துக்காட்டு. ஏன் மேடம் உங்களுக்கு என்ன தெரியுது? சுத்தமா தெரியலையா? எடுத்துக்காட்டு. நீங்க சும்மா ஏ போட்டு புள்ளி வச்சு கான் கூட போடுங்க. ஏ கா எடுத்துக்காட்டு. அவ்வளவுதான் புக்கில் இருக்கும்.
எடுத்துக்காலே புள்ளி வச்சு ஏன் போட்டு புள்ளி வச்சு போட்டு டாப் போட்டுருப்பான். ஷார்ட் ஃபார்ம்ல. சரி, இப்ப நடந்து சொல்லலாமா? கவனிச்சா போதும். நான் இப்ப எழுத சொல்லும்போது நீங்க தான் எனக்கு எழுத போறீங்க, எழுதி காட்ட போறீங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு என்று அறிவாற்றலை தொல்காப்பியர் பகுக்கிறது. ஓகேவா? எதை வச்சு அப்படின்னா, நம்ம நார்மலா ஐம்புலன்கள் சொல்லுவோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று புலன் உணர்வுகளால் உணரப்படும் விஷயங்கள் எல்லாம். ஐம்பொறிகள் வச்சோம், ஐம்புலன்கள் வச்சோம் வேணாம். நமது உடம்ப கீழ இருந்து மேல வரைக்கும் வகைப்படுத்தின சொல்லாக வகைப்படுத்திடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு கவனிங்க, மெய். மெய் மீன்ஸ் உடம்பு. ஃபர்ஸ்ட் மெய். அடுத்தது வாய். வாய்னா வாய் கிடையாது, உதடு கிடையாது, பல்லு கிடையாது, உள்ள இருக்கிற நாக்கு. நாக்கு. அடுத்தது மூக்கு. அடுத்தது கண்ணு. அப்படியே வாங்க செவி. அப்படியே வாங்க மனம். திரும்ப சொல்றேன், மெய், வாய், மூக்கு, கண்ணு, செவி, மனம். மனம் மீன்ஸ் புத்தி, மூளை. மூளை பணம்னா இதயமா மூளை? இதயம்னா மூளை. மனம் என்பது இதயத்தை குறிக்குமா மூளையை? மூளைதான் குறிக்கும். இதயத்தினுடைய பணி வேற, அது ரத்தத்தை சுத்திகரிக்கணும். ரத்தத்தை பம்ப் பண்ணி ரத்த சுத்திகரிப்பும் ரத்த சுழற்சியும் தான் இதயத்தோட வேலை. நீ இதயத்துமா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கு. நம்ம தான் மனசார சொல்றேன், மனசார பேசினேன், அப்ப நெஞ்சில கேட்டு மனசார சொல்றேன், மனசாட்சி படிதான் மனசே கிடையாது. மனசு எது? மூளை. அதுதான் உங்களுக்கு ஒண்ணு வேணுமா வேணாமா, இதை செய்யலாமா இது செய்யக்கூடாதா, இது தேவையா இது தேவையில்லையா டிசைட் பண்றது எது? மூளை. புரியுது இல்லையா? அப்ப மனம் என்பது மூளை. அப்ப மெய், வாய், மூக்கு, கண், செவி, மனம். இதனுடைய ஆற்றல்கள் தான் அந்த அறிவாற்றல். கவனிங்க, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. தமிழ்ல உற்றறிதல் நீங்க உத்து பார்த்து அறியறது இல்ல, தொட்டறிதல். தமிழ்ல உற்றறிதல் என்றால் தொடு உணர்வு. அப்ப ஓரறிவு உயிருக்கு என்ன இருக்கும்? ஃபீல். தொட்டா ஃபீலா? தொடு உணர்வு இருக்கு இல்லையா? அப்ப ஓரறிவு தொடு. இரண்டறிவதுவே அதனோட நாவே. அப்ப தொட்டறிதல் பிளஸ் சுவைத்தல். மூவறிவதுவே அவற்றோடு மூக்கே. அப்ப தொட்டறிதல், சுவைத்தல், நுகர்தல். நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. அப்ப தொட்டறிதல், சுவைத்தல், நுகர்தல், காண். ஐந்தறிவதுவே அதனோடு செவியே. அப்ப என்னது? தொட்டறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். ஆறறிவதுவே அவற்றோடு மனமே. அப்ப தொட்டறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். மனதுக்கு என்னது? இதயமா வேணாமா? பகுத்தறிதல். அப்ப பகுத்தறிதல் என்று இதை வச்சுதான் ஆறு உயிர்களை வகைப்படுத்தினாங்க. நாம சொன்னது நூற்பா புக்ல இருக்கும். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோட நாள், மூவறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணை, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேருதி உணர்ந்தோர் நெறிப்படுத்தினதே. நமக்கு முன்னாடி இருந்த உண்மையான அறிவினை உணர்ந்த புலவர்கள் நெறிப்படுத்தி சொன்னாங்க. அர்த்தம் புரியுதா? புரியுதா? அப்ப ஓரறிவு, அந்த வார்த்தை முக்கியம். உற்றறிதல் மீன்ஸ் என்னது? தொடு உணர்வு. எங்க இப்ப சொல்லுங்க. இரண்டறிவு, மூவறிவு, நாலு, ஆறறிவு, பகுத்தறிதல். எழுதிக்கலாமா?
ஈஸியா கஷ்டமா? புரிஞ்சா போதும். மனப்பாடம் பண்ணணுமா? மனப்பாடம் பண்ணணுமா தேவையில்லை? தேவையில்லை. அப்ப மனத்திற்கு அறியும் ஆற்றல் என்னது? பகுத்தறிதல். ஓகேவா? அடுத்த போலாமா? என்னாச்சு? தொல்காப்பியர் சொன்னதை மூழ்கிட்டீங்களா? என்னைய புக்ல ஒன் டைம் பார்க்கும்போது ஈஸியா ஓ இதுதானா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம்லயும் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க பேப்பர்ல. ஏன்னா என்ன பண்றாங்க, நான்கு உயிர்களின் அறியும் ஆற்றல் எவை? இவங்க உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், கேட்டல். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், பகுத்தறிதல். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். உற்றறிதல், சுவைத்தல், பகுத்தறிதல், காணல். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அதுதான் அறியும் ஆற்றல். கான்செப்ட் புரியுதா? क्वेश्चन எழுதுறீங்களா? நான் சொல்றேன், அதாவது நான்கறிவு உயிர்களின் அறியும் ஆற்றல் எவை? இப்ப இப்படி கேக்குறான், இரண்டறிவு உயிர்களின் அறியும் ஆற்றல் எவை? சுவைத்தல், நுகர்தல், கேட்டல், பகுத்தறிதல், உற்றறிதல், சுவைத்தல், உற்றறிதல், காணல். உற்றறிதல், சுவைத்தல், அதான் ரெண்டு. உற்றறிதல் மீன்ஸ் தொடு உணர்வு. நீங்க உற்றறிதல் உத்து பார்த்து அறிவுன்னு நினைச்சுக்க கூடாது. அப்படிதான் நினைச்சுக்கிறீங்க. புரியுதுலையா? இப்ப ஓரறிவு உயிர் என்னன்னு பாக்கலாமா? உயிர் எதுன்னு பாக்கலாமா? அழிச்சிடவா? இது அழிச்சிடுறேன். நான் நடந்த போய் நீங்க அந்த எடுத்துக்காட்ட போய் எழுதிக்கும். ஓகேவா? நான் அழிக்க போட மாட்டேன். இந்த இங்க இருக்குல்ல, இங்க நம்ம எழுதி வச்சுக்கணும். முதல்ல கவனிங்க, அப்புறம் நீ அதை ஃபர்ஸ்ட் ஒரு நீர்ப்பசை உள்ள நிலம் இருக்கு. நீர்ப்பசை உள்ள நிலம் இருந்தா அங்க என்ன வளரும்? அங்க என்ன வரும்? செடி வளரும், புல்லு வளரும். அதெல்லாம் நீர்ப்பசை உள்ள நிலமா இருந்தா. கவனிங்க, நெல்லும் புல்லும் மரமும் ஓரறிவினவே. நெல்லு, புல்லு, மரம். ஆனா உங்க ஸ்கூல் புக்ல ரெண்டு தான் இருக்கும். ஒன்னு எக்ஸஸா உங்க புக் பேக்ல இருக்கும். நான் மூணையும் சேர்த்து சொல்லிடுறேன். படிக்கிறப்ப மூணையுமே படிச்சிருக்கேன். ஏன்னா சார் மூணு சொன்னார், புக்ல ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு பின்னாடி புக் பேக்ல வச்சிருக்காங்க. நாம மூணையுமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? நெல், புல், மரம். நெல்லுக்கு, புல்லுக்கு, மரத்துக்கு தொட்டா ஸ்பரிசத்தை உணர்கிற திறன் இருக்கு. புரியுதுலையா? அதனாலதான் வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி. நம்ம யாரும் சொல்ல முடியுமா? நம்ம யாரும் சொல்லுமா? சராசரி மனுஷன் சொல்லுவாங்க, வாடி போயிடுறேன் மரத்தை பாக்குறப்பெல்லாம் நான் வாடி போயிடுறேன், தூசு பயிரும் தான். அவ்வாறு ஏன் அகிர்ணை உயிர்களையும் தன் உயிராக பாவிக்கிற திறம். நீங்க தமிழருக்கு அந்த ஜீவகாரணம் இல்ல. புரியுது இல்லையா? ஆனா வள்ளலார் அதை விரும்பினார். உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள்னு சொன்னார். பிற உயிர்கள் மீது இறக்கப்படுறது மட்டும்தான் வீடு வேற்றை அடைவதற்கான சாவி. பிற உயிரை பார்த்து நீ துன்பப்படல அப்படின்னா, பிற கண்ணீருக்கு நீ காரணமாக செயல்களில் ஈடுபட்டேன்னா வீடு பேரும் அதுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால எதை பிடிக்கிறது, எதை அழிக்கிறது, பரப்பணமா, ஊர்வனமா, நடப்பணமா தான் கிளம்பா. அவர்கிட்ட போய் வள்ளலாரை பத்தி வள்ளலார் ஜீவகாரண்யம் சொல்லியிருக்காரு, கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு.
அப்ப நீங்க சத்த நேரம் பேசிட்டு அந்த கறியை வாங்கி வீட்டுல கொடுத்துட்டு வந்தேன். நீங்க அப்படி சொன்னா சரிங்க, நான் கறியை வாங்கி கொடுத்து நம்ம வந்து பேசுவோம் வள்ளலாரை பத்தி. ஏன் இன்னைக்கு சாய்பாபான்னு சொல்றாங்க. யாரு யாருதான் ஆனா சாய்பாபா கோயிலுக்கு படையிறாங்க. நார்த் இந்தியன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குறைஞ்ச ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஒரு சாய்பாபா கோயில். யாருமே வந்து தெரியாது, எந்த மாநிலத்தில் பிறந்தாருன்னு தெரியாது, என்ன அருட்செயல்கள் செய்தாருன்னு தெரியாது. ஆனா அவங்க கொடுக்குற பிரசாதம் நல்லா இருக்கும். உண்மை அதான். மக்கள் முழுக்க வியாழக்கிழமை வரிசையில் நிற்கிறதுனா அந்த பிரசாதத்துக்காக தான். சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அது எதுவும் செய்யறாங்கன்னு தெரியாது, டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட் அப்படி. ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கணும், வள்ளலாரை கும்பிடுறோம். வள்ளலார் நீங்க மதங்களை கடந்து அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னா, சங்கடம் தவிர்க்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன். புரியுது இல்லையா? ஜாதி எனக்கு வேணாம், மதமும் எனக்கு வேணாம். அதுலதான் பல பேர் சாமியார் அப்படின்னு சொன்னா காவி உடை தரித்திருந்தாங்க. முதல்ல அவங்க வெள்ளாடை உடைக்கிறதுக்கான காரணம். புரியுது இல்லையா? நீங்க வள்ளலாரை பத்தி புக்ல படிச்சு பாடம் வருது. புதுநெறி கண்ட புலவர் கொஸ்டின்ல வரும். வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று அழைத்தவர் பாரதியார். பாரதியார் சொன்னார், நீ புதுநெறி கண்ட புலவர். சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற கொள்கை அவன் பரப்பலாம். புரியுது இல்லையா? இப்ப நம்ம சும்மா நடந்து போறப்ப இந்த செடியை புளி போட்டு பாத்தீங்களா? சின்ன பையலு பெரிய ஆளுக்கு இந்த புத்தி இருக்கும். நல்லா நடந்து போயிட்டு திடீர்னு ஒரு மரம் தான் ஒரு செடியை பிடிச்ச புளி போடும். மனசுக்கு இதமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. திடீர்னு வீட்டுக்கு வெளில நாய் படுத்துருக்கு பாத்தீங்களா? நேரம் ஒரு எத்து வீட்டுக்கு அது சும்மாதான் படுத்திருக்கு. இவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்ப இந்த பிற உயிர்களை துன்பப்படுத்துறது ஜீன்ல வந்துருக்கு. இவனை போய் நீங்க ஜீவாரமே மாத்திடுது அப்படின்னா அவன் ஒன்றும் பண்ணாரு. நீ அவனை திருத்தலாம் முடியாது. அதனால வள்ளலார் பார்த்தாரு, திருத்த வாய்ப்பே கிடையாது. இந்த சமூகத்தில் தமிழ் சமூகம் ஒரு கேள்வி இருக்க சமூகம். அவனுக்கே புரிஞ்சிச்சு. உடனடியே பார்த்தான், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன். அவன் இறக்கும் தருவாயில் சொன்னான். சமரச சுத்த சன்மார்க்கம் நல்ல கொள்கைகளை கொண்டு வந்து இந்த தமிழ் மக்களுக்கு சொல்லணும்னு கொண்டு வந்தேன். பெரிய கடை போட்டேன். சமரச சுத்த சன்மார்க்கம் நிறைய பொருள் வச்சிருந்தேன். இதை வாங்குறதுக்கு ஒருத்தவங்க கூட வரல. என்ன பண்ணிட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு, நான் கட்டிட்டு கிளம்பிட்டேன். உங்களுக்கு புரியுதா? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன். நீ எவ்வளவு பெரிய ஜீவாரம் தெரியுமா? ஆனா நம்ம சிக்கன் சாப்பிட்டோம், மட்டன் சாப்பிட்டோம், கருவாடு சாப்பிட்டோம். ஆமா தானே? ஆனா அசைவத்தின் பாரம்பரியம் தான். அவர் என்ன சொன்ன வர்றாரு அப்படின்னு கேட்டா சில உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது. ஆனா நம்ம சார்ந்த பாரம்பரியம் அசைவத்தின் பாரம்பரியம்ல கொரோனாவுக்கு 67 வகையான உணவு வகை சொல்லியிருக்கான். அதுல 64 நான்வெஜ் தானே, மிச்சம் 3 தானே வெஜ். ஏதோ மோர் குழம்பும் பருப்பு குழம்பும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. அப்ப தமிழுடைய பாரம்பரியம் அசைவத்தின் பார்ப்பட்ட பாரம்பரியம். புரியுது இல்லையா? ஆனால் வள்ளலாரை தவிர்க்க நினைச்சார். இன்னைக்கு நம்ம எல்லாம் புத்திஸ்ட், இன்னைக்கு நம்ம எல்லாம் சமண கொள்கையில இருந்துருக்கணும். ஆனா இல்ல. ஏன் இல்ல? புத்தருடைய கொள்கை எவ்வளவு கொள்கை? புரியுதுல? இயேசுக்கு பின்பு புத்தர் சொன்னார், கொள்கை வந்து ஆசையே துன்பத்துக்குதான், ஆசையை உழைக்கிறது. புரியுது இல்லையா? ஆசையை ஒளி, கல்லுண்ணாத, ஆசையை விளக்கு, கல்லுண்ணுதல விளக்கு, புலால் மலத்துல விளக்கு, புலால் பண்றத விளக்கு, எல்லா விளக்கு விளக்குன்னா இவன் கூப்பிட்டா. புத்தர் என்ன சொல்றாரு? அவர் ஆசையை விளக்க சொன்னாரு. வேற என்ன சொன்னார்? கல்லுண்ணத விளக்க சொன்னார். வேற என்ன சொன்னாரு? புலால் முதல் விளக்க சொன்னார். இவ்வளவு விளக்க முடியாது. சொன்ன நீ புத்தரை விளக்கு நீப்பா இல்ல, நீ இப்ப இவர் சொன்னாலும் இது விளக்கு அது விளக்குன்ற அவரே விளக்கு நம்ம நடப்போம் கொஞ்ச நேரம். புரியலையா? ஆனா வள்ளலாரின் ஜீவவாதம், வள்ளலார் கைவீசி நடக்கும் தெரியுமா? வள்ளலாருடைய படத்தை பார்த்துருக்கீங்களா? இப்படி நிப்பாரு பாக்குறீங்களா? தவநிலை பூண்டு. அவர் ஒரு துறவி. என்னை கேட்டா அவர் சித்தர். சித்தர்கள் வர்றாங்கல்ல, எல்லா சமயத்திலும் சித்தர்கள், இஸ்லாமிய சித்தர்கள், கிறிஸ்டின் சித்தர்கள். புரியுதுலையா? ஈரவாம சீபோ கிராஸ் மாதிரியார் சீகன் பால்பு சித்தர் நெறி அடைந்தவர்கள் அவங்களுடைய சமயத்தில். புரியுதுலையா? கிறிஸ்தவ சமயத்தில் ஒரு சித்த நெறியை பெற்றவர்கள். இன்னைக்கு அகத்தியர் உள்ளிட்டவர்கள், வள்ளலார் உள்ளிட்டவர்கள் இந்து மதத்தில் சித்த நெறியை பின்பற்றி வளர்ந்தவங்க. புரியுதுலையா? அப்ப நிறைய பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஏன் கையை வச்சு நடந்தாலும் அவங்க கேட்டா எதுக்கு ஒரு கையவே இப்படி வச்சு நடக்கிறாரு? அது எழுதுனா கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கு நின்று கை கட்டி நடந்த புத்தகம் அப்படியா? புரியுது சார்? கை அக்ரியான காற்று அது உயிர் இல்ல. கை வீசி நடந்தால் காத்துக்கு வலிக்கும், அதனால கை கட்டி நடப்பேன்னு சொன்ன உத்தம மனிதர். அப்ப அக்னி உயிர்களை கூட உயிர்த்த உயிர்களை பாதித்தான் அப்படின்னு சொன்னா அது அவருடைய ஜீவகாலம். அப்ப நெல்லும் புல்லும் மரமும் ஓரு. சரி, நீர் பசை உள்ள நிலம். இப்ப நீர் பாங்கான நிலம் கவனிக்கணும்.
குளமோ குட்டையோ கடலோ. இப்ப குளமோ குட்டையோ கடலோ இருந்தா அங்க என்ன விளையும்? அங்க என்ன இருக்கும்னா சிப்பி, சங்கு, நத்தை, மீன்லாம் இருக்கிறோம். நமக்கு இல்ல, சிலபஸ் இல்ல, நீ புக்கில் இருந்தா ஓகே. இங்க பாருங்க, நீர் பசை உள்ள நிலத்துல நெல்லும் புல்லும் மரம். இங்க பாருங்க, நீர் பாங்கான நிலத்துல சிப்பி இருக்கும், சங்கு இருக்கும், நத்தை இருக்கும். கடற்கரை ஓரத்துல கடல்ல எல்லாம் என்ன இருக்கும்? சிப்பி, சங்கு, நத்தை. சரி, இப்ப நான் கேக்குறேன், நீர் அதிகமா இருக்கு, இந்த நீரை தேக்கி வைத்து வேளாண்மை செய்யணும். அப்ப இந்த நீரை தேக்குவதற்கு என்ன அமைப்பாங்க? இப்ப இந்த நீர் இருக்கு, இந்த நீரை தேக்கி என்ன பண்ணுவாங்க? தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? மணல் கட்டுவாங்களா? நிறைய தண்ணி இருந்தா கொஞ்சம் மணல் மேடு மாதிரி போடுவாங்க. அது தமிழ்ல என்ன பேரு? என்ன? வரப்பு. வரப்பு. அப்ப நீர்ப்பாங்கான நிலத்தை தடுக்கிறதுக்கு வரப்புகள் வச்சிருப்பாங்க. கவனிங்க, இந்த நீருக்குள்ள வாழாத உயிரினம் இந்த வரப்புல கூடு கட்டி வாழும். வரப்புல என்னென்ன கூடு கட்டும்? எறும்பு புற்று வச்சிருக்கோம், கரையான் புற்று கட்டும், அட்டைப்பூச்சி இருக்கும். நல்லா கவனிக்கலாம், வரப்புல எறும்பு புற்று, கரையான் புற்று, அட்டைப்பூச்சி. அப்ப எறும்பு, கரையான், அட்டை மூவரி மூலிகள். சரி, இப்ப கவனிங்க, வரப்புக்குள்ள என்ன இருக்கும்? வயல். வயல் இருக்குமா? வரப்புக்குள்ள வயல் தானே இருக்கும். வயல் நினைச்சுக்கோங்க, பறவை பறக்குன்னு பார்க்க கூடாது. இது வந்து சும்மா தமிழ்வாத்தியார் படம் வந்து அப்படிதான். சயின்ஸ் டீச்சர் வந்தா கரெக்டா வரைவாங்க. இது பறவை இல்ல, என்னது? வயக்காடு. ஓகேவா? என்ன மேடம்? நான் புல்லு மாதிரி இருக்கு இந்த இடத்துல அங்கங்க. ஓகேவா? இப்ப வயல்வெளியா இருந்துச்சுன்னா இந்த வயல்ல என்ன இருக்கும்? நண்டு, வண்டு, தும்பி. நண்டும் வண்டும் தும்பியும் நான்கறிவினவே. நண்டு, வண்டு, தும்பி. தும்பினா பட்டாம்பூச்சி, இல்லைன்னா உறிஞ்சு பொருள்களால் தேன் குடிக்கல. அது என்னது? பட்டாம்பூச்சி, தேனி, அது எல்லாமே. சரி, நண்டு, வண்டு, தும்பி இத சாப்பிடுறதுக்கு என்ன வரும்? புல், விலங்கு வரும். இங்க பாருங்க, இந்த புல் என்னது? பறவை. இந்த புல் என்னது? புல்லு செடி. அப்ப இது பறவை, இது மணியம், இது செடி, இது வந்து பறவை. அப்ப இந்த புல் போட்டு பிராக்கெட்ல பறவை, விலங்கு சாப்பிடுறதுக்கு வரும். இதை விரட்டுறதுக்கு யார் இருப்பா? விரட்டுறதுக்கு யார் இருப்பா? மனுஷன் இருப்பான். அது இடம் பார்த்தாலும் விரிவா எழுதுல இருக்கிறதுல எழுதிருக்கேன். அப்ப புல்லும் விலங்கும் அப்படின்னா பறவையும் விலங்கும் இதை சாப்பிடுறதுக்கு வரும். இதை விரட்டுறதுக்கு யார் இருப்பா? மனுஷன். இப்ப நல்லா கவனிங்க, நீர் பசி உள்ள நிலத்துல நெல்லு, புல்லு, மரம். நீர்ப்பாங்கான நிலத்துல சிப்பி, சங்கு, நத்தை. நீரை தேக்கிய வரப்புல எறும்பு, கரையான், அட்டை. வயலுக்குள்ள நண்டு, வண்டு, தும்பி. அதை சாப்பிட வர்றது புல்லும் விலங்கும். புல்லா பறவை, விலங்கு. அதை விரட்டுறதுக்கு இருக்கிறது மனுஷன். அப்ப இதை வச்சு ஓரறிவு, ஈரறிவு, மூறிவு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். உங்க புக்ல இதெல்லாம் இருக்காது, வெறுமனே கொடுத்துருப்பா. நான் தொல்காப்பியர் சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லிருக்கேன். அப்ப ஈஸியா இருக்கா? நெல், புல், சூழ்நிலை பண்ற மாதிரி இருந்தது. அப்படிதான். அப்ப நெல்லும், புல்லும், மரமும் ஓரறிவு. சிப்பியும், சங்கும், நத்தையும் எறும்பு, கரையான், அட்டை மூவறிவு. நண்டு, வண்டு, தும்பி 4, பறவையும் விலங்கும் 5, மனுஷன் மட்டும். புரிஞ்சிச்சா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் போடணும். ஒருமை பன்மை பிழை நீக்கம். ரொம்ப புக்ல இம்பார்ட்டன்டான இருக்கு, ஒரு 5. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நீங்க நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகேவா? ஆனா ரொம்ப நீங்க கவனமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல அது ரொம்ப முக்கியம். ஒருமை, பன்மை, பிழை நீக்கம்.
இதை அடிச்சிடவா? பாருங்க கேட்டீங்களா மேடம்? இருச்சா? ஒருமைப்பன்மை பிழை நீக்கம். ஒருமைப்பன்மை பிழை நீக்கம் கவனிங்க. தமிழ் அன்று அல்ல என்ற வார்த்தைகளை பயன்படுத்தும், புரியுது இல்லையா? அதுல இப்ப இப்படி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. இது கேள்வி என்ன? சரியானது எது? ஏதோ ஒண்ணுதான் சரியாது. அப்ப இது பொதுவழி அன்றா? உங்களுக்கு அல்ல, உங்க ஊர்ல அல்ல. நீங்க தஞ்சாவூர்ல மேடம்? இந்த ஊரு எங்க இருக்கு? அரியூரா? இப்ப நல்லா கவனிங்க. நார்மலா நீங்க ஒரு கவர்மெண்ட் போர்டு பாத்துக்கோங்க. நீங்க தோண்டி போட்டுருப்பாங்க. தோண்டி போட்டு போர்டு என்ன வச்சுருக்காங்க? இது பொதுவழி அல்ல. இத பார்த்துட்டு பல பேரு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கவர்மெண்ட் போர்டு தானே, இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், எழுதிடுவோம். நீ எப்பயுமே கவர்மெண்ட் போர்டு தப்பாதான் அதை பார்த்துட்டு போய் எழுதுவோம். தெரியாது. நம்ம சொல்றோமே சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். நம்ம ஏற்கனவே கூட பார்க்கல, வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் தான் சொல்றோம். நான் வாழ்த்துக்கள்னு சொல்றோம். நான் ஏற்கனவே அன்னைக்கு சொல்லியிருந்தேன், கல் என்ற அகனை பன்மை விதி சேர்ந்த சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லெழுத்து மிகக்கூடாது. பை கூட்டல்கள் பைகள், கை கூட்டல்கள் கைகள். அதுபோல ஆன்லைன்ல கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சார் சொன்னாரு, ஆன்லைன்ல ஆல்ரெடி பார்த்துட்டு சில பேர் சார் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும்ல சார், பூ கூட்டல்கள் பூக்கள் வந்துச்சு சார், அப்புறம் எப்படி கை கூட்டல்கள் கைகள் வந்துச்சுன்னா ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். பூ கூட்டல் பறித்தான் பூ பறித்தான், பூ கூட்டல்கள் பூக்கள், தீ கூட்டல் பிடித்தது தீ பிடித்தது, கை கூட்டல் குழந்தை கை குழந்தை என ஓரெழுத்து. ஆனால் ஓரெழுத்து ஒரு மொழியாக வருகிற சொற்களுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும் கசத்தப்ப வந்தா. ஆனால் ஐகார வரிசை எழுத்துக்கள் ஓரெழுத்து உயிர்மை எழுத்தாய் வர இடையில கல்விகுதி சேர்ந்தா கண்டிப்பா வல்லெழுத்து மிகாது. அதன் ஐகார எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி உயிரெழுத்து வரிசையாய் வர இப்பு கூட்டல் ஐ சீக்வல் டு பை, இக்கு கூட்டல் ஐ சீக்வல் டு கை. அப்ப ஐகார எழுத்து தனித்த ஓரெழுத்தா இல்லாம உயிரெழுத்தாக மாறி கை பை என்கிற வார்த்தையாக வந்து அதோட கல் என்கிற விகுதி சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா வல்லெழுத்து மிகாது. அப்ப கை கூட்டல் கல் கைகள், பை கூட்டல் கல் பைகள் மிகாது. ஆனால் ஓரெழுத்து ஒரு மொழியாக தனித்து நின்று கல்வி இருந்தா கண்டிப்பா வல்லெழுத்து மிகவும். அப்ப பூ கூட்டல் கல் பூகளா பூக்கள் பூக்கள், அது ஓரெழுத்து ஒரு மொழி. இது ஐகார ஓரெழுத்து உயிர்மை எழுத்தினுடைய எழுத்து. அந்த விதி வேற, இந்த விதி வேற. பின்னாடி வரும்போது சொல்லித்தாங்க. அப்ப எப்பயுமே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சவங்க, அக்ரிணை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு அக்ரிணையை பயன்படுத்தும் போது அக்ரிணை ஒருமைக்கு நீங்கள் தமிழ்ல என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னா அன்று. ஒரு அக்ரிணை பன்மைக்கு நீங்கள் என்ன பயன்படுத்தணும்னா அல்ல. அர்த்தம் புரியுதா? இப்ப இது என்பது ஒருமையா பன்மையா? ஒருமை. அப்ப ஒருமை சொல்லுக்கு என்ன பயன்படுத்தணும்? அன்று. அப்ப இது பொது வழி அன்று. அப்ப சரி. இது ஒருமை, இது பன்மை அல்லன்றது தப்பு.
இது ஒருமை. அல்லர் என்பது அக்கிரிணை உயர்திணைக்குரிய பன்மை விகுதி, தப்பு. இது என்பது அக்கிரிணை ஒருமை, அல்லன் என்பது ஒரு ஆண்பால் பெயர், அப்ப தப்பு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் புரியுதா? விதி எங்க போட்டிருக்கேன்? இது இத 1ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. அல்ல என்பது பன்மைக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இது பொது வழி அன்று. ஓகே, இவை பொது வழிகள் அல்ல. இவை என்பது பன்மை, வழிகள் என்பது பன்மை. அப்ப நீங்க அல்ல போடலாம். அப்ப இவை பொது வழிகள் அல்ல. இது பொது வழி அன்று, இவை பொது வழிகள் அல்ல. சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இவை என் பொருட்கள் அன்று, இவை என் பொருட்கள் அல்ல. எது சரி? இவை என் பொருட்கள் அல்ல. இவை பன்மை, பொருட்கள் பன்மை, அல்லன்னா கீழே எழுதிவோம். அப்ப எது சரினா இவை என் பொருட்கள் அல்ல. இவை என் பொருட்கள் அல்ல. அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிள் பேப்பர்ல திரும்ப கேட்பான். இது என் எழுதுகோள் அல்ல, இது என் எழுதுகோள் அன்று. எது சரி? இது என் எழுதுகோள் அல்ல, இது என் எழுதுகோள் அன்று. இது என்பது ஒருமை, என் எழுதுகோள் என்பது ஒருமை. அப்ப இது என் எழுதுகோள் அன்று. அப்ப புரியுதா? சரி சார், அப்ப அல்லன் அல்லன் வருது இல்ல, அது என்ன மென்ஷன் பண்ணுவோம்? கவனிங்க, ஒரு உயர்திணையா இருந்தா, உயர்திணை ஆண்பால சொல்லும் போது அல்லன் யூஸ் பண்ண, பெண்பால யூஸ் பண்ணும் போது அல்லல் சொல்லணும். பலர்பால யூஸ் பண்ணும் போது அல்லல் சொல்லணும். ஓகே, புரியுதா? புரியுதா? உயர்திணை ஆண்பாலுக்கு அல்லன், பெண்பாலுக்கு அல்லல் இல்ல, பள்ளத்துக்கு வர போதுல கிடம், பலர்பாலுக்கு அல்லன். சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அல்லன், அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞன் அல்லர். எது சரி? கவிஞன் அல்லன். ஏன்னா அவன் என்பது ஒருமை, அப்ப ஆண்பால், அப்ப அல்லன் தான் சொல்லணும். அப்ப கீழே எழுதிக்கோங்க, அவன் கவிஞன் அல்லன். அதான் சரி. அவள்னு போட்டா அவள் கவிஞன் அல்லல், அவர் கவிஞர் அல்லர். அர்த்தம் புரியுதா? அப்ப ஆண்பால் அல்லன், பெண்பால் அல்லல், பலர்பால் அல்லன். இதே அக்கிரணையா இருந்த ஒருமைக்கு அன்று, பன்மைக்கு அல்ல. அப்ப இது இங்கேயோ அதை இங்கேயே யூஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? சொல்லுங்க. அதாவது மரியாதை பன்மை விகுதி. ஓகேவா? திருவள்ளுவன், திருவள்ளுவர் ரெண்டு ஒண்ணுதான். ஆர் என்பது மரியாதை பன்மை விகுதி. எப்ப நீங்க மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது பன்மை விகுதியாக மாறி, அங்க ஆண்பால் ஒருமையாக இருக்கிற போது நீங்கள் ஒருமை விகுதியை கொடுத்துக்கலாம். ஆனா பன்மை விகுதி போட்ட பிறகு பன்மை தான் சொல்லணும். திருமூலர் திருமந்திரத்தை இயற்றினார். ஏன் இரு போட்டனால? ஒருவேளை திருமூலன் அப்படி எழுதினீங்கன்னா திருமூலன் திருமந்திரத்தை எழுதினான். அர்த்தம் புரியுதா? அப்ப அங்க ஆண்பால் இருந்தா இங்கே ஆண்பால், அங்க பலர்பால் இருந்தா இங்கேயும் பலர்பால். அது ஒருமையா பன்மையா நமக்கு தேவை. அதான் நீங்க பாரு, அவங்க கொடுத்தது எழுதிருந்தாங்க. ஓகேவா? சொல்ல புரியுதா? ஏன்னா என்ன கேட்கறாங்க, அது ஒருமை தானே சார், ஒரு ஆளை போய் நம்ம இதுக்கு பல பேரா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பேரே மரியாதை பன்மை விகுதி. மரியாதை பன்மை விகுதி.
எல்லாருக்கும் மரியாதை பண்ணி எழுதி கொடுப்போமா? இப்ப நார்மலா நீங்க சொன்னா மகாத்மா காந்தி வந்தான் அப்படிதான் அதான் சரி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? மகாத்மா காந்தி வந்தார். ஏன் சொல்றீங்க? நார்மலா சொன்னா முதலமைச்சர் சட்டசபையில் பேசினான், பிரதமர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினான், சின்னம்மா சிறைக்கு சென்றார். அவங்க சொல்லணும். ஆனா ஏன் சொல்லக்கூடாது? அவங்க அரசியல் செகண்ட் பதவியில் இருக்கிறவங்க. அப்ப முதலமைச்சர் சட்டசபையில் உரையாற்றினார், பிரதமர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார், சின்னம்மா சிறைக்கு சென்றார். ஏன் சொல்லணும்? அப்படிதான் சொல்லணும். ஆமா. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, முழுவதுமாக நீங்கள் ஒருமைப்பன்மை வித்தியாசத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எழுவாய் என்ன இருக்கோ அதுதான் பயனுள்ளதாக இருக்கும். இங்க இன்னும் போட்டா இங்க இன் போடுங்க, இங்க இரு போட்டா இங்க இரு போடுங்க. புரியுதுலையா? அவன் கவிஞன் அல்லன். ஒருவேளை அவர் கவிஞர் அல்லர், அவள் கவிஞர் அல்லல். கவிஞர் பொது பேர். இங்க பாருங்க, நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சில பேருக்கு ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் கிடையாது. ஆசிரியை இல்ல, ஆசிரியருக்கு பேர் இல்ல, அப்ப ஆசிரியர் தான். கவிஞர்னு சொல்லிட்டீங்கன்னாலே ஆண் பெண் உள்ளிட்ட அனைவரையும் புரியும். அதுல போய் ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா அது பால் பகா பெயர்கள் என்று சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லுவீங்களா? அமைச்சர்னு சொல்றீங்க, அப்ப அமைச்சர் கும்பலாளர் இருந்தா அவர் அமைச்சரா? இல்ல சார், அவங்க லேடிஸ் தானே சார், வேற சொல்லுங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்றது? பேர் அப்படி அது பால் பகா பெயர்கள். அமைச்சியா? அப்பதான் வராது. புரியுது இல்லையா? கணவன் என்ன சொல்லு பெண்ணுக்கு? கணவன். கணவனுக்கு மனைவியா? தலைவியா? சில பெயர்களுக்கு தமிழ்ல பால் பகா பெயர்கள் இல்லை. பாலை பகுத்து சொல்லுகிற பெயர்கள் கிடையாது. ஆண் பெண் உள்ளிட்ட ரெண்டு பெயரையும் குறிக்கிற சொற்களாக அது இருக்கும். புரிதலாதான் பால் பகா பெயர்கள் சொல்லுவாங்க அது. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே லாஜிக். அக்கிரணை ஒருமைக்கு அன்று, அக்கிரணை பன்மைக்கு அல்ல. உயர்திணை ஆண்பாலா இருந்தா அல்லன், பெண்பாலா இருந்தா அல்லன், பலர்பாலா இருந்தா அல்லன். ஓகேவா? அடுத்த செகண்ட் ரூல்ஸ் போலாமா? செகண்ட் ரூல்ஸ். என்ன விதி? ஒரு ஓர். எப்பயுமே தமிழ்ல உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி ஓர் என்னும் சொல்லை தான் பயன்படுத்தும். உயிரெழுத்து அல்லாத சொற்களுக்கு முன்னாடி ஒரு என்ற சொல்லை தான் பயன்படுத்தும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, ரூல்ஸ் என்னது அப்படின்னு கேட்டா, உயிர் எழுத்து இருக்கா, அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஓர் என்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். உயிரெழுத்து அல்லாத பிற எழுத்துகளுக்கு முன்னாடி அங்க என்ன பயன்படுத்தலாம்? ஒரு பயன்படுத்தலாம். சரியா? ஒரு உயிரா ஓர் உயிரா? ஒரு உயிரா ஓர் உயிரா? ஏன்னா ஊ என்பது உயிரெழுத்து. அப்ப ஓர் உயிர். ஒரு கடலா ஓர் கடலா? ஒரு கடல். ஏன்னா கா என்பது உயிரெழுத்து இல்ல. ஒரு பொருளா ஓர் பொருளா? ஒரு பொருள். ஏன்னா என்னது? உயிரெழுத்து இல்ல. அப்ப ஒரு எழுத்தா ஓர் எழுத்தா? ஓர் எழுத்து. ஏன்னா ஏ என்பது உயிரெழுத்து. ஒரு இலையா ஓர் இலையா? ஓர் இலை. ஏன்னா ஓர் என்பது உயிரெழுத்து. இங்க பாருங்க, குழப்பது சார் எனக்கு அப்படின்னா ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓர் எழுத்து ஒரு மொழி. தமிழ் எத்தனை? 42. அந்த வார்த்தையை கவனிங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி. எழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்கா? மோ பிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு இருக்கா? அதான் இலக்கம். ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படி ஞாபகம் வச்சுட்டா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும், உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு வரும். கரெக்டா? இப்ப இது சரியா தப்பா? உயிரெழுத்து இருக்கு. அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? ஓர். இங்க என்ன பயன்படுத்தணும்? உயிரெழுத்து அல்லாத எழுத்து இருக்கு. அப்ப ஓர் ஊரில் ஒரு மரம் இருந்தது. அதான கரெக்ட்?
என்ன மேடம்? அது நம்ம தப்பு. எதுக்கு புரியல? ஒரு ஊர்ல அதே தப்பு. ஒரு ஊர்ல ஆரம்பிக்கிறது தப்பு. இனிமேல் சொல்லணும்னா ஒரு ஊர்ல அப்படி ஆரம்பிக்கும். ஆனா நீங்க நூல்கள்ல பாருங்க கரெக்டா இருக்கும். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான் அப்படிதான். புரியலையா? இதே மாதிரி அது அதுக்கு அடுத்த ரூல்ஸ் அது அடுத்து ஒரு அமைச்சர் ஓர் அமைச்சரே சரி. ஒரு மாவட்டத்தில் கண்காணிப்பு செய்தார் இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கும் போது ஒரு ஓர் எங்க யூஸ் பண்ணணும்ன்றது தெரியணும். செகண்ட் டாபிக் உங்களுக்கு எதுவுமே தெரியல, மறந்து போச்சு. ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓர் எழுத்து ஒரு மொழின்ற இலக்கணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து அப்படின்றதுக்கு முன்னாடி ஓர் வருது, மொழி என்றதுக்கு முன்னாடி ஒரு வருது. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஈஸியா? அதுக்கப்புறமா தேர்ட் ரூல்ஸ் அது அகுது. அடிச்சிடவா? எத்தனை? பிரேக் வேணுமா? பிரேக் வேணுமா? வேணும்னா ஒரு 10 நிமிஷம் எடுத்துவோம். அது அகுது. இதே மாதிரிதான் இவரை நான் சிம்பிளா சொல்றேன். உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னா அகுது. உயிரெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னா அது. ஓகேவா? இதேதான் ரூல்ஸ். இப்ப கவனிங்க, அது இங்கே உள்ளது. ஈ என்பது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப அது பயன்படுத்தலாமா? சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அகுது இங்கே உள்ளது. இங்க பாருங்க, அகுது நன்றாக உள்ளது. தப்பு. ஏன்னா உயிரெழுத்து இல்ல. உயிரெழுத்து எழுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அது நன்றாக உள்ளது. அப்ப புரியுதா? ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து போவோம்.